கன்னிராசிக்காரர்களே, இந்த நிமிஷம் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்புமுனை ஆரம்பமாக போகுதுன்னு அர்த்தமுங்க. சமீப காலமாக எல்லாமே கை கெட்டின தூரத்தில் வருது, ஆனால் கடைசி நிமிஷத்தில் நழுவி போகுதுன்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ளே இருக்கும். நீங்கள் மற்றவங்களுக்கு வழிகாட்டுவீங்க, ஆனால் உங்களுக்கே ஒரு வழி தெரியாமல் தவிச்சிருப்பீங்க. இது ஏதோ தற்செயலாக நடக்கிற தடை இல்லை, இது உங்களுக்கான ஒரு பரீட்சை காலம். ஆனால் பயப்படாதீங்க. கன்னிராசிக்கு அந்த தடைகளை உடைக்கிற சாவியை இன்னைக்கு இந்த வீடியோ மூலமாக கடவுள் உங்ககிட்ட கொடுக்க போகிறாரு. அந்த சாவி வேறு எதுவும் இல்லை, உங்கள் குலதெய்வம் தான். உங்கள் வாழ்க்கையில் இப்போ இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலையை மனசில் நினச்சிக்கிட்டு உங்கள் குலதெய்வத்தோட பெயரை கமெண்ட்டில் ஒரே ஒரு முறை எழுதுங்க. அந்த ஒரு வரி உங்கள் மனபாரத்தை பாதியாக குறைக்கும், இந்த பலன்களை பழிக்க வைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் நம்ம குடும்பத்தில் இணையலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போவே சேர்ந்துக்கோங்க. ஏன்னா உங்கள் முன்னேற்றத்துக்கான அந்த முக்கியமான ரகசியம் இங்கே தான் இருக்குது. வாழ்க்கையை மாற்ற போகிற இன்றைய கன்னிராசி பலனுக்குள் போகலாமா? வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. இந்த காணொளியை பார்க்கும் அனைத்து கன்னிராசி நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இன்று நான் சொல்ல போகிற விஷயம் சாதாரண ராசி பலன் அல்ல. இந்த தேதி உங்களுக்கு பணம் வரும், இந்த மாதம் அதிர்ஷ்டம் வரும், இந்த வருடம் ராஜயோகம் வரும் என்று மட்டும் சொல்ல போவது இல்லை. ஏனென்றால் பல வருடங்களாக நீங்கள் இது போன்ற விஷயங்களை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறீர்கள். ஆனால் ஒரு கேள்வி, உங்களுடைய மனம் நிம்மதியாக இருக்கிறதா? இரவில் படுக்கும்போது உண்மையாக அமைதியாக தூங்க முடிகிறதா? நீங்கள் நினைத்த வாழ்க்கையை வாழ்கிறீர்களா? அல்லது எல்லோருடைய வாழ்க்கையும் சரி செய்ய முயற்சி செய்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை மறந்து விட்டீர்களா? அந்த கேள்விகளுக்கு நேர்மையாக பதில் சொல்லுங்கள். ஏனென்றால் கல்வி அரசிக்கும் அவர்களின் வாழ்க்கையில இருக்கும் மிகப்பெரிய போராட்டம் வெளியில தெரியாது, அது மனதுக்குள் நடக்கும். என்னுடைய காணொளிகளுக்கு கீழ் சிலர் கருதி எழுதுவார்கள், தேதி மாற்றி மாற்றி சொல்றீங்க, ஒண்ணுமே நடக்கலை, என் வாழ்க்கை மாறல, அதிர்ஷ்டம் வரல, ஏமாத்துறீங்க, இப்படி பல கருத்துக்கள் வரும். அது நான் தவறுன்னு சொல்லலை, உங்களுக்கு அந்த கேள்வியை கேட்க முழு உரிமை இருக்கிறது. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் யோசித்து பாருங்க. நாம் ஒரு நல்ல நேரத்தை பற்றி சொல்ல முடியும், ஒரு வாய்ப்பை பற்றி சொல்ல முடியும், ஒரு மாற்றத்தை பற்றி சொல்ல முடியும். ஆனால் அந்த வாய்ப்பு வந்தால் அதை பயன்படுத்த தயாராக இருப்பது யார்? நீங்கள் தானே. அதுதான் வாழ்க்கையின் உண்மை. கன்னிராசிக்காரர்களே, உங்களிடம் ஒரு அரிய குணம் இருக்கிறது. நீங்கள் எந்த வேலையையும் அலட்சியமாக செய்ய மாட்டீர்கள், எதையும் பொறுப்புடன் செய்வீர்கள், எதையும் யோசிக்காமல் முடிவெடுக்க மாட்டீர்கள். மற்றவர்கள் கவனிக்காத சிறிய விஷயங்களை கூட கவனிப்பீர்கள். அதனால்தான் பல இடங்களில் நீங்கள் நம்பிக்கைக்குரிய மனிதர்களாக பார்க்கப்படுகிறீர்கள். ஆனால் அதே குணம்தான் சில நேரங்களில் உங்களை அதிகமாக சோர்வடைய வைக்கிறது. ஒரு உண்மையை சொல்கிறேன், பல கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையில் தோல்வியால் கஷ்டப்படுவதில்லை, அதிகமாக யோசிப்பதனால் தான் கஷ்டப்படுகிறார்கள். ஒரு விஷயம் நடந்தாலும் யோசிப்பார்கள், நடக்கவில்லை என்றாலும் யோசிப்பார்கள், நாளை என்ன ஆகும் என்று யோசிப்பார்கள், மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று யோசிப்பார்கள். ஒரு தவறு நடந்தால் அதை பல நாட்கள் மனதில் சுமந்து கொண்டிருப்பார்கள். இதுதான் அவர்களுடைய மிகப்பெரிய சோர்வு. கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இன்னொரு வழி இருக்கிறது. அவர்கள் நிறைய செய்வார்கள், ஆனால் அவர்கள் செய்ததை யாரும் முழுமையாக புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் அமைதியாக உதவுவார்கள், அவர்கள் அமைதியாக பொறுப்புகளை சுமப்பார்கள், அவர்கள் அமைதியாக தியாகம் செய்வார்கள். ஆனால் அவர்களுக்கு கிடைப்பது என்ன? இது உன்னால தானே நடக்கணும், நீதானே செய்த என்ற சாதாரண அணுகுமுறை. இதுதான் பல கன்னிராசிக்காரர்கள் மனதில் இருக்கும் மறைக்கப்பட்ட வழி. ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், வாழ்க்கையில உண்மையாக முன்னேற வேண்டும் என்று நினைப்பவர்கள் வெறும் ஜோதிடத்தை மட்டும் நம்பி உட்கார மாட்டார்கள். அவர்களுடைய உண்மையான ஜோதிடம் உழைப்பு தான், அவர்களுடைய உண்மையான அதிர்ஷ்டம் ஒழுக்கம்தான், அவர்களுடைய உண்மையான பலம் தொடர்ந்து முயற்சி செய்வது தான். நான் சொல்லும் பிரபங்கள் எல்லா பொது பிரதங்கள். உங்களுடைய வீட்டில் என்ன பிரச்சனைகள், உங்களுடைய மனதில் என்ன காயம், உங்களுடைய வாழ்க்கையில் என்ன போராட்டம், இது எதுவும் எனக்கு தெரியாது. எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நான் சில விஷயங்களை சொல்கிறேன். ஆனால் அந்த நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்றால் நீங்களும் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், நீங்களும் உங்களுடைய மனதை புரிந்து கொள்ள வேண்டும், நீங்களும் உங்களுடைய பலவீனங்களை நேர்மையாக பார்க்க வேண்டும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் இப்போதே செல்லலாம். ஆனால் ஏன் நீங்கள் எப்போதும் அதிகமாக யோசிக்கிறீர்கள்? ஏன் மற்றவர்களை விட அதிகமாக மன அழுத்தம் அனுபவிக்கிறீர்கள்? ஏன் நீங்கள் செய்ததை யாரும் மதிக்கவில்லை என்று தோன்றுகிறது? ஏன் நீங்கள் எப்போதும் பொறுப்புகளை சுமந்து கொண்டே இருக்கிறீர்கள்? ஏன் உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் நினைத்த வேகத்தில் நகரவில்லை என்பதை நேர்மையாக தெரிந்து கொள்ள தயாராக இருந்தால் இந்த காணொளியை கடைசி வரை பாருங்கள். ஏனென்றால் இன்று நான் கன்னிராசிக்காரர்களிடம் பேச போகிறது அதிர்ஷ்டத்தை பற்றியல்ல, அவர்களுடைய வாழ்க்கையை தடுத்து நிறுத்தும் உண்மைகளை பற்றி தான். பகுதி 1. உங்களுடைய மிகப்பெரிய எதிரி வெளியில் இல்லை, உங்களுடைய மனதிற்குள்ளே இருக்கிறது. கன்னிராசி அன்பர்களே, இந்த பகுதியை மிகவும் கவனமாக கேளுங்க. ஏனென்றால் இப்போது நான் சொல்ல போகும் விஷயம் உங்களில் பலருடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மையாக இருக்கலாம். ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் உடனே தீர்வு தேர்வீர்களா, அல்லது அதை பற்றி மீண்டும் மீண்டும் யோசிக்க ஆரம்பித்து விடுவீர்களா? நேர்மையாக பதில் சொல்லுங்கள். ஏனென்றால் பல கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நடக்கும் மிகப்பெரிய போராட்டம் வெளியில் இல்லை, அவர்களுடைய மனதிற்குள்ளே அதிகமாக யோசிக்கும் மனம். கன்னிராசிக்காரர்களே, உங்களுக்கு ஒரு
விசேஷமான திறமை இருக்கிறது. மற்றவர்கள் கவனிக்காத விஷயங்களை கூட நீங்கள் கவனிப்பீர்கள். மற்றவர்கள் பார்க்காத தவறுகளை கூட நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். மற்றவர்கள் அலட்சியமாக விடும் விஷயங்களை கூட நீங்கள் ஆழமாக ஆராய்வீர்கள். இது ஒரு பெரிய பலம். ஆனால் அதே விஷயம் சில நேரங்களில் ஒரு பெரிய சுமையாக மாறிவிடுகிறது. ஏனென்றால் நீங்கள் யோசிக்க வேண்டியதை விட அதிகமாக யோசிக்க ஆரம்பித்து விடுகிறீர்கள். இன்னும் நடக்காத விஷயத்திற்கே கவலைப்படுகிறீர்கள். ஒரு விஷயம் இன்னும் நடக்கவே இல்லை, ஆனால் அது நடந்தால் என்ன ஆகும் என்று நீங்கள் யோசிக்க ஆரம்பித்து விடுகிறீர்கள். ஒரு மனிதன் இன்னும் எதுவும் சொல்லவில்லை, ஆனால் அவன் அப்படி நினைத்திருப்பானோன்னு யோசிப்பீர்கள். ஒரு வேலை இன்னும் தொடங்கவே இல்லை, ஆனால் அது தோல்வி அடைந்தால் என்ன ஆகும் என்று யோசிப்பீர்கள். இதனால் என்ன ஆகிறது தெரியுமா? நடக்காத பிரச்சனைகளுக்கே மனம் சோர்ந்து போய் விடுகிறது. உங்கள் மனம் ஓய்வெடுக்க மறுக்கிறது. கன்னிராசிக்காரர்களே, உங்களில் பலருக்கு ஒரு பழக்கம் இருக்கும். உடல் ஓய்வெடுக்கும், ஆனால் மனம் ஓய்வெடுக்காது. இரவில் பெருத்தாலும் மனம் வேலை பார்த்து கொண்டே இருக்கும். நேற்று நடந்த விஷயங்கள், நாளை நடக்கப் போகும் விஷயங்கள், செய்ய வேண்டிய வேலைகள், சொன்ன வார்த்தைகள், சொல்லாத வார்த்தைகள், இப்படி மனம் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். அதனால தான் உடல் சோர்வை விட மனசோர்வு அதிகமாகிறது. முழுமையாக இருக்க வேண்டும் என்ற ஆசை, ஒரு உண்மையை சொல்கிறேன், கன்னிராசிக்காரர்களுக்கு இதையும் சரியாக செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கும். அது நல்லது. ஆனால் சில நேரங்களில் முழுமையாக இருக்க வேண்டும் என்ற ஆசை முன்னேற்றத்தையே தடுத்து நிறுத்திவிடும். ஏனென்றால் இன்னும் கொஞ்சம் சரி பண்ணணும், இன்னும் கொஞ்சம் யோசிக்கணும், இன்னும் கொஞ்சம் காத்திருக்கணும்னு நினைத்து கொண்டே இருப்பார்கள். பிறகு வாய்ப்புகள் கையிலிருந்து நழுவி போய்விடும். தவறு ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கிறீர்கள். கன்னிராசிக்காரர்களே, ஒரு சிறிய தவறு நடந்தாலும் அதை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள். மீண்டும் மீண்டும் நினைப்பீர்கள். உங்களை நீங்களே குறை சொல்வீர்கள். நான் அப்படி செய்திருக்க கூடாது, நான் அப்படி பேசியிருக்க கூடாது, நான் இன்னும் கவனமாக இருந்திருக்க வேண்டும், இப்படி. ஆனால் ஒரு உண்மையை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தவறு செய்யாத மனிதன் இந்த உலகத்தில் இல்லை. தவறிலிருந்து கற்றுக்கொள்ளாத மனிதன் தான் உண்மையில் தோல்வி அடைகிறான். மனதில் இருக்கும் சத்தம். பல கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை, வெளியில் அமைதி இருக்கும், ஆனால் மனதிற்குள் சத்தம் இருக்கும். சந்தேகம், பயம், கவலை, எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், இந்த எல்லா சிந்தனைகளும் ஒன்றாக சேர்ந்து மனதை சோர்வடைய வைக்கிறது. எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முடியாது. இந்த வாழ்க்கையில சில விஷயங்கள் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும், சில விஷயங்கள் இருக்காது. நம்மளுடைய முயற்சி நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும், ஆனால் அதன் விளைவு எப்போதும் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்காது. நம்மளுடைய செயல் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கும், ஆனால் மற்றவர்களின் எண்ணங்கள் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்காது. இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். யோசிப்பதை விட செயல்படுங்கள். ஒரு விஷயத்தை கவனமாக கேளுங்கள். வாழ்க்கையில பல பிரச்சனைகளுக்கு தீர்வு இன்னும் அதிகமாக யோசிப்பது அல்ல, செயல்படுவது தான். ஒரு வேலை கிடைக்கவில்லையா, முயற்சி செய்யுங்கள். ஒரு திறமை குறைவாக கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு பிரச்சனை இருக்கிறதா, அதற்கான வழியை தேடுங்கள். யோசனை மட்டும் வாழ்க்கையை மாற்றாது, செயல்தான் மாற்றும். ஒரு உண்மை, உங்களுடைய அறிவு ஒரு வரம், உங்களுடைய கவனிப்பு ஒரு வரம், உங்களுடைய பொறுப்புணர்வு ஒரு வரம். ஆனால் அவை எல்லாம் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்றால் அதிகமான யோசனையாக மாறக்கூடாது, அளவுக்கு மீறிய கடலையாக மாறக்கூடாது. கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையை தடுத்து நிறுத்துவது பல நேரங்களில் கெட்ட நேரம் அல்ல, அதிர்ஷ்ட குறைவும் அல்ல, உங்களுடைய மனதில் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும் எண்ணங்கள் தான். இன்று முதல் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லா விஷயங்களையும் யோசித்து தீர்க்க முடியாது. சில விஷயங்களை வாழ்ந்து தான் புரிந்து கொள்ள முடியும். சில விஷயங்களை முயற்சி செய்து தான் தெரிந்து கொள்ள முடியும். சில விஷயங்களை விட்டுவிட்டால் தான் மன நிம்மதி கிடைக்கும். அதை நீங்கள் புரிந்து கொண்ட நாளில் உங்களுடைய மனமும் விலகுவாகும், வாழ்க்கையும் முன்னேற ஆரம்பிக்கும். பகுதி 2. எல்லோருடைய பிரச்சனையும் உங்களுடையதாக மாற்றிக்கொள்ளாதீர்கள். கன்னிராசி அன்பர்களே, இந்த பகுதியை மிகவும் கவனமாக கேளுங்க. ஏனென்றால் இப்போது நான் சொல்ல போகும் விஷயம் உங்களில் பலருடைய வாழ்க்கையில தினமும் நடந்து கொண்டிருக்கும் ஒரு பெரிய உண்மை. ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் வீட்டில் யாராவது கவலையாக இருந்தால் உங்களால் நிம்மதியாக இருக்க முடியுமா? ஒரு நண்பனுக்கு பிரச்சனை வந்தால் உங்களுடைய மனமும் பாதிக்கப்படுமா? ஒரு உறவினர் கஷ்டப்பட்டால் அதை நினைத்து நீங்கள் கவலைப்படுவீர்களா? உங்களில் பலருடைய பதில் ஆம் என்பதுதான். ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களின் மனம் அப்படிப்பட்டது. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மட்டும் பார்க்க மாட்டார்கள், தங்களை சுற்றி இருப்பவர்களின் வாழ்க்கையையும் மனதில் சுமப்பார்கள். உங்களுக்கு பொறுப்புணர்வு அதிகம். கன்னிராசிக்காரர்களே, நீங்கள் எங்கு இருந்தாலும் பொறுப்பை ஏற்றுக்கொள்வீர்கள். ஒரு வேலை இருந்தால் அதை சரியாக முடிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். ஒரு குடும்பம் இருந்தால் அவர்களுக்காக யோசிப்பீர்கள். ஒரு உறவு இருந்தால் அதை பாதுகாக்க முயற்சி செய்வீர்கள். இதுதான் உங்களுடைய நல்ல குணம். ஆனால் அதே குணம் சில நேரங்களில் உங்களை சோர்வடைய வைக்குது. எல்லோரையும் காப்பாற்ற
காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு உண்மையை கவனமா கேளுங்க. உலகத்தில் இருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் உங்களால தீர்க்க முடியாது. எல்லோரையும் உங்களால காப்பாற்ற முடியாது. எல்லோருடைய வாழ்க்கையையும் உங்களால சரி செய்ய முடியாது. ஆனால் பல கன்னிராசிக்காரர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் நினைப்பார்கள், நான் ஏதாவது செய்யணும், நான் உதவணும், நான் சரி பண்ணணும்னு. அதனால் மற்றவர்களின் சுமைகளையும் தங்களுடைய தோளில் ஏற்றுக்கொள்வார்கள். மற்றவர்களின் தவறுக்காக நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும்? ஒரு மனிதன் தவறான முடிவு எடுத்திருக்கலாம். ஒரு மனிதன் நம்மளுடைய வாழ்க்கையை சரியாக கவனிக்காமல் இருக்கலாம். ஒரு மனிதன் உங்களுடைய ஆலோசனையை கேட்காம இருக்கலாம். அது அவனுடைய முடிவு. ஆனால் அதற்கான நீங்கள் ஏன் இரவு முழுவதும் கவலைப்பட வேண்டும்? ஏன் உங்களுடைய மன நிம்மதியை இழக்க வேண்டும்? இந்த கேள்வியை உங்களிடம் கேளுங்கள். உங்களை மறந்து மற்றவர்களுக்காக மாறுகிறார்கள். நேர்மையாக சொல்லுங்கள். கடைசியாக உங்களுக்காக நீங்கள் எப்போது நேரம் ஒதுக்கினீர்கள்? உங்களுடைய கனவுகளை பற்றி எப்போது யோசித்தீர்கள்? உங்களுடைய ஆசைகளை பற்றி எப்போது கவலைப்பட்டீர்கள்? பலரால் பதில் சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர்கள் எப்போதும் மற்றவர்களுக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். மற்றவர்களின் பிரச்சனை, மற்றவர்களின் தேவைகள், மற்றவர்களின் எதிர்பார்ப்புகள், இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல மனசை பயன்படுத்தி கொள்ளும் மனிதர்கள் ஒரு விஷயம் வாழ்க்கையில நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். எல்லோரும் உங்களைப் போல இருக்க மாட்டார்கள். உங்களுடைய நல்ல மனதை மதிக்கும் மனிதர்களும் இருப்பார்கள். அதை பயன்படுத்தி கொள்ளும் மனிதர்களும் இருப்பார்கள். சிலர் உங்களை தேடுவது தேவை இருக்கும்போது மட்டும், சிலர் உங்களை நினைப்பது உதவி தேவைப்படும் போது மட்டும். இதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கிறது. அது இல்லை. உங்களால் முடியாத விஷயங்களுக்கு இல்லை. உங்களுடைய சோர்வடைய வைக்கும் விஷயங்களுக்கு இல்லை. உங்களை பயன்படுத்தி கொள்ளும் மனிதர்களுக்கு இல்லை. இந்த ஒரு வார்த்தையை சரியான இடத்துல பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். அது சுயநலம் அல்ல, அது சுய பாதுகாப்பு. உங்கள் மனதுக்கும் ஓய்வு தேவை, உடலுக்கும் ஓய்வு தேவைப்படுவது போல மனதுக்கும் ஓய்வு தேவை. எப்போதும் கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் மனம் களைத்து போய்விடும். எப்போதும் பிரச்சனைகளை பற்றியே யோசித்து கொண்டிருந்தால் சந்தோஷம் குறைந்துவிடும். அதனால தான் சில நேரங்களில் உங்களுக்காக வாழ வேண்டும். சில நேரங்களில் உங்களுடைய மனதை கேட்க வேண்டும். கன்னிராசிக்காரர்களுக்கான ஒரு விழிப்பு, ஒரு உண்மையின் நிலையில வைத்துக் கொள்ளுங்க. நீங்க எல்லோருக்கும் உதவலாம், ஆனால் உங்களை இழந்து உதறக்கூடாது. நீங்கள் எல்லோரையும் நேசிக்கலாம், ஆனால் உங்களை மறந்து நேசிக்கக்கூடாது. நீங்கள் எல்லோருக்கும் ஆதரவாக இருக்கலாம், ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்த ஆதரவாக இருக்கக்கூடாது. கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையை சோர்வடைய வைப்பது கஷ்டங்கள் மட்டுமல்ல, பல நேரங்களில் எல்லோருடைய சுமைகளையும் உங்களுடையதாக மாற்றிக்கொள்வது தான். இன்று முதல் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுடையதல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையையும் கவனியுங்கள். உங்களுடைய மனதையும் பாதுகாத்து கொள்ளுங்கள். உங்களுடைய கனவுகளுக்கும் நேரம் ஒதுக்குங்கள். ஏனென்றால் நீங்கள் நன்றாக இருந்தால்தான் மற்றவர்களுக்கும் உண்மையாக நல்லது செய்ய முடியும். அந்த உண்மையை புரிந்து கொண்ட நாளே உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய அமைதி பிறக்கும். பகுதி 3. உங்களுடைய உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கவில்லைன்னு ஏன் தோன்றுறது? கன்னிராசி அன்பர்களே, இந்த பகுதியை மிகவும் கவனமாக கேளுங்க. ஏன்னா இப்போ நான் சொல்ல போகும் விஷயம் உங்களில் பலருடைய மனதில் பல வருடங்களாக இருக்கும் ஒரு கேள்விக்கான பதில். பல கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இது நடக்கிறது. நீங்கள் எப்போதும் பொறுப்பாக இருப்பீர்கள், எப்போதும் உதவுவீர்கள், எப்போதும் வேலை முடிப்பீர்கள், எப்போதும் நம்பிக்கைக்குரியவராக இருப்பீர்கள். பிறகு என்ன ஆகும் தெரியுமா? மக்கள் இயல்பாக எடுத்துக்கொள்ள ஆரம்பித்து விடுவார்கள். இவர் செய்வார், இவர் பார்த்து கொள்வார், இவர் பொறுப்பாக இருப்பார் அப்படின்னு நினைத்து விடுவாங்க. அதனால் நீங்கள் செய்யும் விஷயங்கள்ல மதிப்பு பல நேரங்களில் வெளிப்படையாக தெரியாமல் போகிறது. ஒப்பிடும் பழக்கம். கன்னிராசிக்காரர்களே, உங்களில் பலருக்கு இன்னொரு பழக்கம் இருக்கும். உங்களை மற்றவர்களோடு ஒப்பிடுவீர்கள். அவன் இவ்வளவு முன்னேறிவிட்டான், அவள் இவ்வளவு உயர்ந்து விட்டால், எனக்கு மட்டும் ஏன் இல்லை என்று யோசிப்பீர்கள். ஆனால் ஒரு உண்மையை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பாதை இருக்கிறது, தனி நேரம் இருக்கிறது, தனி பயணம் இருக்கிறது. மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையை வளர்க்காதீர்கள். பாராட்டிட முன்னேற்றம் முக்கியம். ஒரு கேள்வி உங்களுக்கு என்ன வேண்டும்? மக்கள் கைதட்ட வேண்டுமா அல்லது வாழ்க்கை முன்னேற வேண்டுமா? மக்கள் பாராட்ட வேண்டுமா அல்லது நீங்கள் வளர வேண்டுமா? இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கைத்தட்டல் சில நிமிடங்கள், ஆனால் முன்னேற்றம் பல வருடங்கள். நீங்கள் விதைப்பவர்கள். கன்னிராசிக்காரர்களே, உங்களில் பலர் உடனடி பலனை பார்க்கும் மனிதர்கள் அல்ல. நீங்கள் விதை விதைப்பவர்கள், அமைதியாக உழைப்பவர்கள், அடித்தளம் அமைப்பவர்கள். அதனால்தான் உங்களுடைய வெற்றி சில நேரங்களில் தாமதமாக வரலாம், ஆனால் வந்தால் நிலைத்து நிற்கும். உங்களுடைய மதிப்பை மற்றவர்களிடம் தேடாதீர்கள். இது மிகவும் முக்கியமான விஷயம். ஒருவர் உங்களை பாராட்டவில்லை என்றால் உங்களுடைய மதிப்பு குறையாது. ஒருவர் உங்களை கவனிக்கவில்லை என்றால் உங்களுடைய உழைப்பு வீணாகாது.
ஒருவர் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்றால் உங்களுடைய நல்ல குணங்கள் அழிந்து விடாது. இதனை மனதில் பதியுங்கள். கன்னிராசிக்காரர்களுக்கான ஒரு உண்மை, உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க வேண்டிய மதிப்பு ஒரு நாள் கிடைக்கும். ஆனால் அதுவரை உங்களை நீங்களே மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய உழைப்பை நீங்களே பாராட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய முன்னேற்றத்தை நீங்களே உணர கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கவில்லை என்று பல நேரங்களில் தோன்றலாம். ஆனால் உண்மையில் பிரச்சனை மதிப்பு இல்லாததல்ல. நீங்கள் செய்ததை எல்லோரும் உடனே புரிந்து கொள்ளாததான். அதனால சோர்ந்து போகாதீர்கள், நிறுத்திவிடாதீர்கள். உங்களா சந்தேகப்படாதீர்கள். அமைதியாக முன்னேறி கொண்டே இருங்கள். ஏனென்றால் விதை மண்ணுக்குள் இருக்கும்போது யாரும் கவனிக்க மாட்டார்கள். ஆனால் ஒரு நாள் அது பெரிய மரமாக மலரும் போது அதே உலகம் அதை பார்த்து வியக்கும். அந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையிலும் வரும். அதுவரை உங்களுடைய பாதையில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருங்கள். பகுதி 4, உங்களுடைய பயம் தோல்வி அல்ல, தவறு செய்வதற்கான பயம். இந்த பகுதியை மிகவும் கவனமாக கேளுங்க. ஏனென்றால் இப்போது நான் சொல்ல போகும் விஷயம் உங்களில் பலருடைய வாழ்க்கையை அமைதியாக தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கும் ஒரு மறைமுக தடையை பற்றியது. ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பு வந்தால் உடனே அதை ஏற்றுக்கொள்வீர்களா அல்லது நிறைய யோசிப்பீர்களா? எல்லா சாத்தியங்களையும் ஆராய்வீர்களா? எல்லா ஆபத்துகளையும் கணக்கு பார்ப்பீர்களா? எல்லாம் சரியாக இருக்கிறதான்னு மீண்டும் மீண்டும் உறுதி செய்வீர்களா? உங்களில் பலருடைய பதில் ஆம் என்பதுதான். ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களின் மனம் எப்போதும் தவிர்க்க முயற்சி செய்யும். அது நல்லது. ஆனால் சில நேரங்களில் அதே குணம் வாழ்க்கையை நிறுத்திவிடுகிறது. தோல்வியை விட தவறுக்கு தான் அதிக பயம். கன்னிராசிக்காரர்களே, உங்களில் பலர் தோல்வியை மட்டும் பயப்படுவதில்லை, அது தவறான முடிவு எடுப்பதை பயப்படுகிறீர்கள். தவறான மனிதனை நம்பி விடுவோமா அப்படின்னு பயப்படுறீங்க. தவறான பாதையை தேர்ந்தெடுப்போமே என்று பயப்படுறீங்க. தவறாக பேசி விடுவோமே என்று பயப்படுகிறீர்கள். இதனால் என்ன ஆகிறது தெரியுமா? சில நேரங்களில் நீங்கள் சரியான முடிவையும் எடுக்காமல் நிற்க ஆரம்பித்து விடுகிறீர்கள். எல்லா பதில்களும் முன்பே கிடைக்காது. ஒரு உண்மையை கவனமாக கேளுங்க. வாழ்க்கையில் எல்லா பதில்களும் முன்பே கிடைக்காது. எல்லா விஷயங்களும் தெளிவாக தெரியாது. எல்லா பாதைகளும் முழுமையாக பாதுகாப்பாக இருக்காது. சில நேரங்களில் நடக்க ஆரம்பித்த பிறகுதான் பாதை தெரியும். சில நேரங்களில் முயற்சி செய்த பிறகுதான் திறமை தெரியும். சில நேரங்களில் தோல்வி அடைந்த பிறகுதான் சரியான வழி புரியும். பிறர் செய்யாத மனிதன் வளர மாட்டான். ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும் போது என்ன ஆகிறது? பல முறை விழுகிறது, பல முறை தடுமாறுகிறது, பல முறை கீழே விழுந்து மீண்டும் எழுகிறது. அதற்கு பிறகுதான் நடக்க கற்றுக்கொள்கிறது. அதுபோல ஒரு மனிதனும் தவறு செய்யாமல் வளர முடியாது. தோல்வி இல்லாமல் அனுபவம் கிடைக்காது. காயம் இல்லாமல் முதிர்ச்சி வராது. உங்கள் வாழ்க்கையில இருக்குவது சந்தேகம். பல நேரங்களில் உங்களுடைய எதிர்வி தோல்வி அல்ல, சந்தேகம். என்னால் முடியுமா? இது சரியா? இன்னும் கொஞ்சம் காத்திருக்கலாமா? இன்னும் கொஞ்சம் யோசிக்கலாமா? இந்த கேள்விகள் தொடர்ந்து மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். பிறகு மற்றவர்கள் முன்னேற ஆரம்பித்து விடுவார்கள். நீங்கள் இன்னும் யோசித்து கொண்டே இருப்பீர்கள். முழுமையான நேரம் என்று எதுவும் இல்லை. பலர் பார்த்திருக்கிறார்கள், சரியான நேரத்திற்கு, சரியான சூழ்நிலைக்காக, சரியான வாய்ப்பிற்காக. ஆனால் ஒரு உண்மையை சொல்கிறேன், முழுமையான நேரம் என்று எதுவும் இல்லை. இன்று இருக்கும் சூழ்நிலையில தான் ஆரம்பிக்க வேண்டும். இன்று இருக்கும் திறமையோடு தான் ஆரம்பிக்க வேண்டும். இன்று இருக்கும் வாய்ப்போடு தான் ஆரம்பிக்க வேண்டும். பயம் வாழ்க்கையை பாதுகாக்கும், ஆனால் அது வாழ்க்கையை உருவாக்காது என்ற வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். பயம் நம்மை எச்சரிக்கும், பயம் நம்மை கவனமாக இருக்க வைக்கும். ஆனால் பயம் மட்டும் வைத்து முடிவெடுத்தால் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வராது. ஏனென்றால் ஒவ்வொரு முன்னேற்றத்திற்கும் பின்னால் கொஞ்சம் தைரியம் இருக்கும். உங்கள் கடந்த காலத்தை வைத்து எதிர்காலத்தை தீர்மானிக்காதீர்கள். ஒரு விஷயம் முன்பு தோல்வி அடைந்திருக்கலாம், அதனால் அடுத்த முயற்சியும் தோல்வி அடையும் என்று அர்த்தமில்லை. ஒரு மனிதன் உங்களை ஏமாற்றி இருக்கலாம், அதனால் எல்லோரும் அப்படித்தான் என்று அர்த்தமில்லை. ஒரு வாய்ப்பு தவறி இருக்கலாம், அதனால் இனிமேல் வாய்ப்புகள் வராது என்று அர்த்தமில்லை. ஒரு விழிப்புணர்வு. இன்று முதல் ஒரு விஷயத்தை மனதில் பதியுங்கள். நீங்கள் தவறு செய்யலாம், அது பரவாயில்லை. நீங்கள் தடுமாறலாம், அது பரவாயில்லை. நீங்கள் விழலாம், அதுவும் பரவாயில்லை. ஆனால் நீங்கள் முயற்சி செய்யாமல் இருக்கக்கூடாது. அதுதான் உண்மையான இலக்கு. கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையை தடுத்து நிறுத்துவது கெட்ட நேரம் அல்ல, அதிர்ஷ்ட குறைவும் அல்ல. பல நேரங்களில் தவறு செய்யக்கூடாது என்ற பயம்தான். எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தான். அதை நீங்கள் கொஞ்சம் விட ஆரம்பித்து விட்டால் வாழ்க்கை மிகவும் மெதுவாக ஆரம்பிக்கும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், முழுமையாக இருப்பது வெற்றியின் அடையாளம் அல்ல, தொடர்ந்து முன்னேறுவது தான் வெற்றியின் அடையாளம். அந்த முன்னேற்றம் இன்று நீங்கள் எடுக்கும் ஒரு சிறிய தைரியமான முடிவிலிருந்தே ஆரம்பிக்கலாம். பகுதி 5, உங்களுடைய வாழ்க்கையை சோர்வடைய வைப்பது வேலை இல்லாத மனிதனின் சுமைதான். கன்னிராசி அன்பர்களே, இந்த பகுதியை மிகவும் கவனமாக கேளுங்க. ஏன்னா இப்போ நான் சொல்ல போகும் விஷயம் உங்களில்
பலருடைய வாழ்க்கையில மறைக்கப்பட்ட ஒரு வழியை பற்றியது. ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்க உடல் சோர்வால் அதிகமாக கவலைப்படுகிறீர்களா அல்லது மனசோர்வால் அதிகமாக கவலைப்படுகிறீர்களா? நேர்மையா பதில் சொல்லுங்க. உங்கள பலருடைய பதில் மனசோர்வு என்பதுதான். ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையில இருக்கும் மிகப்பெரிய சுமை அவர்கள் தூங்கும் வேலைகள் அல்ல, அவர்கள் சுமக்கும் எண்ணங்கள். வெளியில அமைதி, உள்ள போராட்டம். உங்களை பார்த்தா பலருக்கு ஒரு எண்ணம் வரும், இவருக்கெல்லாம் சரியாக தான் இருக்கும், இவர் எப்போதும் பொறுப்பாக இருப்பார், இவர் எதையும் சமாளித்திடுவார் இப்படி. ஆனால் உள்ளுக்குள் என்ன நடக்கிறது என்பது பலருக்கும் தெரியாது. நீங்கள் வெளியே அமைதியாக இருப்பீர்கள், ஆனால் உள்ள 1000 சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கும். நாளைய பொறுப்புகள், குடும்பத்தின் எதிர்காலம், பணநிலை, உறவுகள், உடல்நிலை, செய்ய வேண்டிய வேலைகள், செய்ய முடியாத விஷயங்கள், இப்படி முடிவில்லாத சிந்தனைகள். ஓய்வெடுக்கும் போது நம் வேலை பார்க்கிறது. பல கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையில இது நடக்கிறது. உடல் ஓய்வெடுக்கிறது, ஆனால் மனம் ஓய்வெடுக்காது. நீங்கள் அமர்ந்திருந்தாலும் மனம் ஓடிக்கொண்டே இருக்கும், நீங்கள் படுத்திருந்தாலும் மனம் கணக்கு போட்டுக்கொண்டே இருக்கும், நீங்கள் சிரித்து கொண்டிருந்தாலும் மனம் ஏதோ ஒரு கவலையை பிடித்து கொண்டிருக்கும். இதுதான் மனசோர்வின் ஆரம்பம். எல்லாவற்றுக்கும் நீங்கள் பொறுப்பல்ல. இந்த உண்மையை கவனமாக கேளுங்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நீங்கள் காரணம் அல்ல. உங்கள் உறவினர்களின் எல்லா முடிவுகளுக்கும் நீங்கள் பொறுப்பல்ல. உலகத்தில் நடக்கும் எல்லா தவறுகளையும் நீங்கள் சரி செய்ய வேண்டிய அவசியமில்லை. ஆனால் பல கன்னிராசிக்காரர்கள் எல்லாவற்றிற்கும் தங்களை பொறுப்பாக்கிக் கொள்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் தேவையில்லாத மலித்துணையை சுமக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். நடந்ததை விட நடக்கக்கூடியதை நினைத்து கஷ்டப்படுகிறீர்கள். ஒரு விஷயம் இன்னும் நடக்கவே இல்லை, ஆனால் அது நடந்தால் என்ன ஆகும் என்று மனம் யோசிக்க ஆரம்பிக்கும். ஒரு பிரச்சனை இன்னும் வரவில்லை, ஆனால் அது வந்தால் எப்படி சமாளிப்பது என்று கவலைப்பட ஆரம்பிக்கும். இதனால் இன்றைய அமைதியை இழந்து விடுகிறீர்கள். அன்பர்களே, நாளையை பற்றி சிந்திப்பது நல்லது, ஆனால் நாளையை நினைத்து இன்றைய நாளை கெடுத்துக்கொள்வது நல்லதல்ல. உங்களுக்கும் ஓய்வு தேவை. கன்னிராசிக்காரர்களே, ஒரு இயந்திரம் கூட தொடர்ந்து வேலை செய்தால் சூடாகிவிடும். அதற்கு ஓய்வு தேவைப்படும். அப்படி இருக்க மனதிற்கு ஓய்வு தேவையில்லையா? தேவை, மிகவும் தேவை. சில நேரங்களில் வேலை செய்யாமல் இருப்பதற்கும் நேரம் ஒதுக்க வேண்டும். சில நேரங்களில் கவலைப்படாமல் இருப்பதற்கும் நேரம் ஒதுக்க வேண்டும். சில நேரங்களில் வாழ்க்கையை ரசிப்பதற்கும் நேரம் ஒதுக்க வேண்டும். உங்களுடைய சந்தோஷத்தை தள்ளி போடாதீர்கள். பல கன்னிராசிக்காரர்கள் ஒரு தவறு செய்கிறார்கள். இந்த பிரச்சனை முடிஞ்ச பிறகு சந்தோஷமா இருப்பேன், இந்த கடன் முடிஞ்ச பிறகு நிம்மதியா இருப்பேன், இந்த பொறுப்பு முடிஞ்ச பிறகு வாழ்க்கையை அனுபவிப்பேன்னு நினைக்கிறார்கள். ஆனால் வாழ்க்கையில் பொறுப்புகள் எப்போதும் இருக்கும், பிரச்சனைகளும் எப்போதும் இருக்கும். ஆனால் சந்தோஷத்தை எதிர்காலத்திற்கு தள்ளி கொண்டே போகாதீர்கள். இன்று வாழுங்கள், இன்றும் சிந்தியுங்கள், இன்றும் மன நிம்மதியை தேடுங்கள். உங்களை நீங்களே மன்னியுங்கள். உங்களில் பலர் கடந்த கால தவறுகளை இன்னும் மனதில் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு முடிவு, ஒரு வார்த்தை, ஒரு சம்பவம், ஒரு தோல்வி, அதை இன்னும் மறக்காம உங்களை நீங்களே தண்டித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் ஒரு உண்மையை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த காலத்தில் உங்களுக்கு தெரிந்த அறிவோடு தான் அந்த முடிவை பெற்றீர்கள். அந்த காலத்தில் உங்களால் முடிந்ததை தான் செய்தீர்கள். அதனால் உங்களை நீங்களே மன்னியுங்கள். கன்னிராசிக்காரர்களுக்கான ஒரு உண்மை, உங்களுடைய வாழ்க்கையை சோர்வடைய வைப்பது வேலை அதிகம் இருப்பதால் அல்ல, உங்களுடைய மனம் அதிக சுமை சுமப்பதால் தான். அதனால் சில சுமைகளை கீழே இறக்க கற்றுக்கொள்ளுங்கள். சில கவலைகளை விட கற்றுக்கொள்ளுங்கள். சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் எல்லோருக்காகவும் கவலைப்படுகிறீர்கள், எல்லோருடைய எதிர்காலத்தை பற்றியும் யோசிக்கிறீர்கள், எல்லோருடைய நலனுக்காகவும் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் ஒரு கேள்வி, உங்களுடைய மனதிற்காக யார் யோசிக்கிறார்கள்? உங்களுடைய அமைதிக்காக யார் போராடுகிறார்கள்? அதற்கான பதில் நீங்கள் தான். இன்று முதல் உங்களுடைய மனதையும் கவனியுங்கள், உங்களுடைய அமைதியும் பாதுகாத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மன நிம்மதி இல்லாத வெற்றி உண்மையான வெற்றி அல்ல. மன அமைதி இல்லாத வாழ்க்கை முழுமையான வாழ்க்கை அல்ல. அந்த அமைதியை நீங்கள் பாதுகாத்து கொண்டால் வாழ்க்கையும் மெதுவாக அழகாக ஆரம்பித்துவிடும். பகுதி 6. உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப்போவது அதிர்ஷ்டம் அல்ல, தொடர்ந்து செய்யும் சிறிய முயற்சிகள் தான். இந்த பகுதியை கவனமாக கேளுங்க. ஏனென்றால் இப்போது நான் சொல்ல போகும் விஷயம் உங்களில் பலர் கேட்க வேண்டிய மிக முக்கியமான உண்மை. பலர் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்திற்காக காத்திருக்கிறார்கள். ஒரே நாளில் வாழ்க்கை மாற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஒரு நல்ல நாள் வர வேண்டும், ஒரு நல்ல நேரம் வர வேண்டும், ஒரு பெரிய வாய்ப்பு வர வேண்டும், அதற்கு பிறகுதான் எல்லாம் சரியாகும்னு நம்புகிறார்கள். ஆனால் ஒரு உண்மையை சொல்கிறேன், வாழ்க்கை அப்படி மாறுவதில்லை. வாழ்க்கை மெதுவாக மாறுகிறது, தினமும் எடுக்கும் சிறிய முடிவுகளால் மாறுகிறது. ஒரு சிறிய விதையில் தான் பெரிய மரம் பிறக்கிறது. கன்னிராசிக்காரர்களே, ஒரு பெரிய ஆலமரம் எப்படி உருவாகிறது? ஒரே நாளில் உருவாகிறதா? இல்லை, ஒரு சிறிய விதையிலிருந்து ஆரம்பிக்கிறது, மெதுவாக வளர்கிறது, பல நாட்கள் யாருக்கும் தெரியாமல் வளர்கிறது, பல மாதங்கள் யாரும் கவனிக்காமல் வளர்கிறது. ஆனால் ஒரு நாள் அனைவரும் திரும்பி பார்க்கும் அளவிற்கு தெரிகிறது. வாழ்க்கையும் அப்படித்தான். இன்று நீங்கள் செய்யும் சிறிய முயற்சிகள் நாளை பெரிய விதையின் விதைகள். நீங்கள் உடனடி பலனை எதிர்பார்க்கிறீர்கள். கன்னிராசிக்காரர்களே, உங்கள்
உங்களில் பலருக்கு ஒரு பழக்கம் இருக்கும். ஒரு விஷயத்தை ஆரம்பித்தா அதன் பலனை விரைவாக பார்க்கிறீர்கள். ஒரு முயற்சி செய்தால் அதன் விளைவு எங்கே என்று தேடுவீர்கள். ஒரு மாற்றத்தை தொடங்கினா அதன் முன்னேற்றத்தை தினமும் அடைவீர்கள். இது தவறல்ல, ஆனால் சில விஷயங்களுக்கு காலம் தேவை. ஒரு விதை தினமும் வளர்ந்து கொண்டால் அது வளராது. அதை நம்பிக்கையோடு வளரவிட வேண்டும். தினமும் கொஞ்சம் முன்னேறுங்கள். ஒரே நாளில் வாழ்க்கையை மாற்ற முயற்சி செய்யாதீர்கள். இன்று ஒரு நல்ல பழக்கம், நாளை இன்னொரு நல்ல பழக்கம். இன்று 1 மணி நேரம் கற்றுக்கொள்ளுங்கள், நாளை மீண்டும் கற்றுக்கொள்ளுங்கள். இன்று ஒரு தவறை திருத்துங்கள், நாளை இன்னொரு தவறை திருத்துங்கள். இந்த சிறிய முன்னேற்றங்கள் தான் ஒரு நாள் மிகப்பெரிய மாற்றமாக மாறும். தொடர்ந்து செய்வதே வெற்றி. பலர் ஆரம்பிப்பார்கள், ஆனால் சிலர் மட்டுமே தொடர்ந்து செய்வார்கள். அதனால தான் சிலர் மட்டுமே வெற்றி பெறுகிறார்கள். உங்களிடம் அறிவு இருக்கிறது, திறமை இருக்கிறது, பொறுப்புணர்வு இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் வெற்றியாக மாற்றுவது தொடர்ந்து முயற்சி செய்வது, தொடர்ந்து கற்றுக்கொள்வது, தொடர்ந்து முன்னேறுவது. இதுதான் தோல்வி. தந்தால் நிற்காதீங்க. ஒரு முயற்சி தோல்வி அடையலாம், அது வாழ்க்கையின் முடிவல்ல. ஒரு வாய்ப்பு தவறலாம், அது வாழ்க்கையின் முடிவல்ல. ஒரு மனிதன் உங்களை நம்பாமல் போகலாம், அதுவும் வாழ்க்கையின் முடிவல்ல. அன்பர்களே, வாழ்க்கையில் தோல்வி என்பது நிற்க சொல்ல வருவதில்லை, திருத்து கொள்ள சொல்ல வருகிறது. உங்களுடைய எதிர்காலம் இன்றே உருவாகிறது. ஒரு விஷயத்தை மனதில் பதியுங்கள். நாளைய வாழ்க்கை இன்று உருவாகிறது. நாளைய வெற்றி இன்று உருவாகிறது. நாளைய நிம்மதி இன்று உருவாகிறது. அதனால் இன்று நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். உங்களை குறைத்து மதிப்பிடாதீர்கள். கன்னிராசிக்காரர்களே, உங்களில் பலர் ஒரு தவறு செய்கிறீர்கள். உங்களுடைய திறமையை குறைத்து மதிப்பிடுகிறீர்கள். உங்களுடைய முன்னேற்றத்தை கவனிக்காம விடுகிறீர்கள். உங்களுடைய நல்ல குணங்களை சாதாரணமாக நினைக்கிறீர்கள். ஆனால் ஒரு உண்மையை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களிடம் இருக்கும் பொறுப்புணர்வு, உங்களிடம் இருக்கும் ஒழுக்கம், உங்களிடம் இருக்கும் கவனம், இவையெல்லாம் பெரிய செல்வங்கள். அவற்றை மதியுங்கள். காத்திருக்காமல் உருவாக்குங்கள். பலர் அதிர்ஷ்டத்திற்காக காத்திருக்கிறார்கள். ஆனால் வெற்றி பெற்ற மனிதர்கள் அதிர்ஷ்டத்திற்காக காத்திருக்கவில்லை. அவர்கள் தயாரானவர்கள். அவர்கள் உடைந்தார்கள், அவர்கள் கற்றுக்கொண்டார்கள், அவர்கள் வளர்ந்தார்கள். பிறகு மக்கள் அதை அதிர்ஷ்டம்னு சொன்னாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு: இன்று முதல் ஒரு பெரிய மாற்றத்திற்காக காத்திருக்காதீர்கள். ஒரு சிறிய மாற்றத்தை ஆரம்பியுங்கள். ஒரு பெரிய வெற்றிக்காக காத்திருக்காதீர்கள். ஒரு சிறிய முன்னேற்றத்தை ஆரம்பியுங்கள். ஒரு பெரிய வாய்ப்பிற்காக காத்திருக்காதீர்கள். இருக்கும் வாய்ப்பை பயன்படுத்த ஆரம்பியுங்கள். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப்போவது ஒரு அதிர்ஷ்ட நாள் அல்ல, ஒரு கணிப்பு அல்ல, ஒரு நல்ல நேரம் மட்டுமல்ல. தினமும் நீங்கள் செய்யும் சிறிய முயற்சிகள், தினமும் நீங்கள் கடைபிடிக்கும் ஒழுக்கம், தினமும் நீங்கள் எடுக்கும் சரியான முடிவுகள், இதுதான் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு துளி தண்ணீர் பெரிய தடையை உடைக்க முடியாது, ஆனால் தொடர்ந்து விழும் தண்ணீர் உடைக்கும். அதுபோல சிறிய முயற்சிகளும் தொடர்ந்து நடந்தால் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். அந்த மாற்றம் இன்றையே ஆரம்பிக்கலாம். இந்த முடிவிலேயே ஆரம்பிக்கலாம். முடிவு உங்களுடையது. இந்த விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ஆரம்பித்து விட்டால் உங்களுடைய வாழ்க்கையும் மாற ஆரம்பித்துவிடும். அன்பர்களே, ஒரு விஷயத்தை இப்போதும் சொல்கிற: ஜோதிடத்தை நம்புங்கள், இறைவனை நம்புங்கள், நல்ல நேரத்தை நம்புங்கள், கிரகங்களின் இயக்கத்தை நம்புங்கள். ஆனால் அதை மட்டுமே நம்பி வாழ்க்கையை நடத்தாதீர்கள். ஏனென்றால் ஜோதிடம் ஒரு வழிகாட்டி, வாழ்க்கை அல்ல. ஜோதிடம் ஒரு விளக்கு, பயணம் அல்ல. ஒரு பாதையை காட்ட முடியும், ஆனால் அந்த பாதையில் நடக்க வேண்டியது நீங்கள் தான். பலர் அதிர்ஷ்டம் வந்தா பார்ப்போம், நல்ல நேரம் வந்தா முயற்சி செய்கிறேன், இன்னும் கொஞ்சம் காத்திருக்கிறேன்னு சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் அன்பர்களே, காத்திருப்பால் மட்டும் வாழ்க்கை மாறாது. முயற்சி செய்தால் தான் மாறும். சிந்தித்தால் தான் போதாது, செயல்பட்டால் தான் பலன் வரும். கனவு கண்டால் தான் போதாது, அதற்காக உழைத்தால் தான் வெற்றி வரும். கன்னிராசிக்காரர்களே, உங்களிடம் இருக்கும் சில குணங்கள் இந்த உலகத்துல மிகவும் அரிதானவை. பொறுப்புணர்வு, ஒழுக்கம், நேர்மை, கவனம், மற்றவர்களை பற்றி யோசிக்கும் மனம், இவையெல்லாம் பெரிய செல்வங்கள். ஆனால் இனிமேல் ஒரு விஷயத்தை மட்டும் மறந்து விடாதீர்கள்: மற்றவர்களை கவனிப்பது போல உங்களையும் கவனியுங்கள். மற்றவர்களை நேசிப்பது போல உங்களையும் நேசியுங்கள். மற்றவர்களின் வாழ்க்கையை பற்றி யோசிப்பது போல உங்களுடைய வாழ்க்கையும் பற்றி யோசியுங்கள். ஒரு நாள் இன்று உங்களை கவலைப்படுத்தும் விஷயங்கள் உங்களுக்கு ஒரு பாடமாக மட்டுமே தோன்றும். இன்று உங்களை சோர்வடைய வைக்கும் பிரச்சனைகள் உங்களுடைய வளர்ச்சியின் காரணமாக மாறும். இன்று முடியாது என்று தோன்றும் விஷயங்கள் நாளை உங்களுடைய சாதனைகளாக மாறும். அந்த நாள் கண்டிப்பாக வரும். ஆனால் அதற்காக நீங்கள் இன்று செயல்பட வேண்டும். இன்று இந்த காணொளியை பார்த்த பிறகு ஒரு விஷயத்தை மட்டும் முடிவு செய்யுங்கள்: இனிமேல் நான் என்ன குறையும் சொல்ல மாட்டேன். இனிமேல் நான் பயத்தால் நிற்க மாட்டேன். இனிமேல் நான் யோசிப்பதை விட செயல்பட போகிறேன். இனிமேல் நான் என்னுடைய வாழ்க்கைக்கு முழு பொறுப்பையும் ஏற்கப் போகிறேன். இந்த ஒரு முடிவு போதும், உங்களுடைய வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பித்துவிடும். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு விருப்பக்குறி அளித்து உங்கள் ஆதரவை தெரிவியுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.